மலையாள தேசத்தின் காவல் தெய்வமான கருப்பரையும் வெள்ளை குதிரையும் அனுப்பி வைக்கிறாருங்க. அங்கு வந்து அழகரை பார்த்த கருப்பர் அழகரினுடைய அழகுக்கு மயங்கிடுறாரு. மீதி இருந்த 18 பேரும் கண்களில் ஒரு கருப்பு மையை பூசிக்கிட்டு யாரு கண்ணுக்கும் தெரியாத வகையில் மறைந்து போயிடுறாங்க. அங்கே இருந்து, அதாவது அழகரினுடைய கருவறையில் அந்த 18 மந்திரவாதிகளும் இருந்து பூஜைகளும் யாகங்களும் நடத்துகிறாங்க. இவங்களை காட்டி கொடுக்குற வகையில் அழகரே அந்த கோவிலினுடைய பட்டர், அதாவது அந்த கோவிலினுடைய பூசாரி கனவுல வந்து இதை குறித்து சொல்கிறாரு. அவர்களை பிடிக்க பட்டர் ஒரு திட்டம் தீட்டுறாருங்க. காலையில் சுவாமிக்கு படைக்கும் பொங்கலில் மிளகு வந்துட்டு அதிகமாக சேர்த்துட்றாங்க. அந்த பொங்கலை அங்கங்கே வச்சிட்றாங்கங்க. அந்த பொங்கலினுடைய வாசனைக்கு ஈர்க்கப்பட்ட மந்திரவாதிகள் எல்லாரும் பொங்கலை எடுத்து சாப்பிட்றாங்க. காரம் தாங்காமல் அவங்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வருது. அதனால் அவங்களுடைய வேஷம் கலைஞ்சிருதுங்க. அவங்களுடைய உருவத்தை பார்த்த காவலர்கள் எல்லாருமே அவங்கள பிடிச்சு கொண்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த 18 பேரையும் 18 படிகளாக களிமண்ணில் செஞ்சு ஒரு பேரையும் ஒரு படிக்கு புதைச்சிட்றாங்கங்க. அவங்களோட துணைக்கு வந்த கருப்பசாமி அழகரினுடைய அழகுக்கு மயங்கியதால் நான் இங்கேயே இருந்து அழகருக்கு காவல் காத்து வருகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதனால் கருப்பசாமி அவங்க எல்லாமே விட்டுறாங்க. அன்னையில் இருந்து கருப்பசாமி கதவுல இருந்தே காவல் காத்து வர்றாருங்க. அதுக்கு கூலி அழகருக்கு அர்த்தசாம பூஜையில் செய்கிற பிரசாதங்கள் எல்லாமே இங்கே கருப்பருக்கும் வழங்கப்படுதுங்க. அப்பையில் இருந்து இப்போ வரைக்கும் கோவிலினுடைய கதவுல இருந்து கருப்பசாமி காட்சி தர்றாருங்க.